அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பசங்களுக்கு வீட்லயும் கார சட்னி செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிட்டு மதியம் கொஞ்சம் பொறுமையா லஞ்ச் செய்யலாம்னு இருந்துட்டேன். அடுப்புல சாதம் வச்சுட்டு தக்காளி அதிகமா போட்டு தக்காளி ரசம் தான் செஞ்சேன். என்னன்னு தெரியல, தக்காளி ரசம் சாப்பிடணும் போல இருந்தது. ரசம் மதியானத்துக்கு மட்டும்தான் செஞ்சேன். நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சுக்கலாம்னு சாதமும் வெந்துருச்சு. எடுத்து வடிச்சிட்டு தம் வச்சுட்டேன். ரசத்துக்கு மட்டன் கிரேவி நல்லா இருக்கும், அதனால 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியா இருக்கு. இப்போ குக்கர்ல எண்ணெய் போட்டு 2 பட்டை 2 லவங்கம் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்குங்க. மட்டனும் கழுவி ரெடியா இருக்கு. இப்போ மட்டன் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட் பண்ண 2 தக்காளியும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், கரம் மசாலா, பெப்பர், மிளகாய், தனியா தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மிக்ஸ் பண்றதுலயே வாசனை நல்லா கமகமன்னு அடிக்கும். இப்போ கொஞ்சம் மசாலா அரைச்சு போடலாம். அரைக்கிறதுக்கு 1 வெங்காயம், 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு மிக்சியில அரைச்சுக்கோங்க. இப்ப அரைச்ச மசாலாவை மட்டன் கிரேவில சேர்த்துட்டு ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்ப மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி 5 விசிலுக்கு பிரஷர் குக் பண்றதுக்கு வச்சிருங்க. இப்ப பிரஷர் போன பிறகு மட்டன் நல்லா வெந்திருக்கான்னு எடுத்து பாருங்க. கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா நல்லா சுண்ட வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி ரசத்துக்கு மட்டன் கிரேவி வச்சு இந்த கிளைமேட்க்கு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.